தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். இறைவேண்டல் செய்வோம். எங்களை தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பேர் சொல்லி அழைத்த அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பேரருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற அளவற்ற ஆசீர்வாத நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய குடும்பமாக நாங்கள் அமர்ந்து உம்மை வழிபடுகின்ற இந்த நேரத்தில் உம்முடைய இருப்பு நிலை உணர்ந்தவர்களாக நாங்கள் வழிபட நீர் எங்களுக்கு துணை புரியும். இந்த வழிபாடு உம்முடைய மகிமைக்கென்று இருக்க கிருபை பாராட்டும். உம்முடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை உம்முடைய திருப்பேரில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த ஆன்லைன் சர்வீஸ் வழியாக கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் நம்மை பேர் சொல்லி அழைத்த மூவரு கடவுளின் திருப்பேரில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாகவும் கடவுளை போற்றுவனமாகவும் நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய பாமாலையில் 7ஆம் பாமாலை கர்த்தாவை போற்றி பாடு என்ற பாமலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கர்த்தாவை போற்றி பாடு, என் ஆவியே என் உள்ளமே, தேவனை நீ கொண்டாடு, அதை மறக்கலாகாதே, உன் பாவத்தை மன்னித்தார், உன் கேட்டை நீக்கினார், உன் பிராணனை ரட்சித்தார், குணமளிக்கிறார், மகா இரக்கமான சகாயராண்டவர், ஓடுங்கொண்டோரை காண துணை தயாவர, தம்மைந்தரு கண்புள்ள பிதாயிரங்கும் போல், அவர் தமக்கு பயமுள்ள சன்மார்க்கருக்கிறங்குவார், நாம் எங்க ஊருவென்று நன்றாக அறிவார், நாம் தோளும் மண்ணுமென்று நினைத்திருக்கிறார், நாம் புல்லை போல் வளர்ந்து பூ போலே பூக்கிறோம், காற்றதின் மேல் கடந்து போனால் உலர்ந்து போம், உற்சாக வேகமாக பண் செய்யும் தேவதூதரே, கர்த்தாவை நேர்த்தியாக துதிப்பதுங்கள் வேலையே, விண்மண்ணில் எங்கும் உள்ள மாசேனையாகிய சிருஷ்டியும் அன்புள்ள கர்த்தாவை சகல வித வகையுமாக துதிப்பதாகவே, கர்த்தாவை பக்தியாக துதி என் ஆவியே.
இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவமுடவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிகர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதமே நீக்கி நம்மை சுத்தி பெறுவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனதற்கு போய், தகப்பனே, பரத் விரதமாகவும் உமது பார்விலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மன திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனுக்காக பரிதபிக்க முடியாத பிரதனாஸ் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாஸ் நமக்கு இருக்கிறார். நாம் மௌனமாக இருந்து நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு உதவியாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 156ஆம் கீர்த்தனை, ஐயையா நான் வந்தேன் என்ற கீர்த்தனையை யாவரும் இணைந்து பாடுவோம். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர்.
செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே உள்ளக்கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழிந்தால் வருவேன் என்று நில்லேன் தெள்ளும் உதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே நில்லேன் தெள்ளும் உதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்து என்னை அரவணையும் மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே தேவாட்டு குட்டி வந்தே சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து முதலாம் பாவர்க்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு விலகிலைந்து போனோம். எங்களை எதிர்த்து யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் கருத்து செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இருந்தோம். தப்பிலை மேல் அறிக்கை மேல் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் மித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்துள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். இந்நாளுக்குரிய திருமறை பகுதிகளாக முதலாம் ஒப்பந்த நூல் ஏசாயா 49 அதிகாரம் 1 திருவசனம் துவங்கி 7 திருவசனம் வரை. First Testament reading taken from Isaiah chapter 49 verses beginning from 1 to 7.
நிருப பாடமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 5ஆம் திருவசனம் வரை. Epistle reading according to Ephesians chapter 5 verses beginning from 1 to 5. நற்செய்தி பாடமாக தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம் துவங்கி 16ஆம் திருவசனம் வரை. The Gospel according to St. Matthew chapter 5 verses beginning from 13 to 16. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 224ஆம் கீர்த்தனை தாசரே இத்தரணியே அன்பாய் என்ற கீர்த்தனையை யாவரும் இணைந்து பாடுவோம். இறைவனில் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, தாயின் வயிற்றிலே எங்களை தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்தவரே,
இந்த நேரத்திலும் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற போது நீர் எங்களோடு உரையாட வேண்டும் என நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நெறிப்படுத்த நீர் எங்களுக்கு துணை புரியும். இதை உம்முடைய திருப்பேரில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளுடைய திருவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் நம்மை வழிநடத்துகின்ற மூவொரு கடவுளின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவிருக்கின்றேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நாம் இறையியல் கல்வி ஞாயிற்றாக ஆசரித்தோம். அத்தொடர்ந்து இந்த வாரம் இறை மக்கள் வாரமாக நாம் அனுசரிக்க போகின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தென்னிந்திய திருச்சபை அட்டவணை பிரகாரமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பாக பீப்புள் ஆஃப் காட், சால்ட் அண்ட் லைட். கடவுளுடைய மக்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். ஒளியை உலகத்தை படைக்கின்ற போது கொடுத்தார். அந்த ஒளி வாழ்வை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது, வாழ்வை இயக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல இருள் நிறைந்த சூழலை அகற்றுவதற்காக ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய திருப்பணி வழியாக அந்த ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் உப்பு மற்றும் ஒளி திருமறையிலே என்னவாக கருதப்படுகிறது? நாம் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் கடவுளுடைய மக்களாகவும் எவ்வாறு இருக்கின்றோம், இருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு இருக்கின்ற சிந்தனையாக இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகள் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனத்திலிருந்து 7ஆம் திருவசனம் வரையும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 5ஆம் திருவசனம் வரையும், அதே போல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம் துவங்கி 16ஆம் திருவசனம் வரையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் ஒப்பந்த நூல் திருமறை பகுதியாக ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனத்திலிருந்து 7ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா நூலை 3ஆக பிரிக்கிறார்கள். 3 எழுத்தாளர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது. இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் 2ஆம் ஏசாயா என்று கருதப்படுகிற ஒரு நபர் எழுதியிருக்கிறதாக கூறப்படுகிறது. ஜீட்ரோ ஐசையா. இவருடைய காலகட்டம் பாபிலோனுடைய சிறையிருப்பிலே நிறைவு நாட்களாக, கடைசி நாட்களாக இருக்கின்ற போது இவர் தீர்க்கதரிசி உரைத்தவராக இருக்கிறார். அந்த ஒரு அடிப்படையில் இவர் சொன்ன தீர்க்கதரிசனங்களே கடவுளுடைய சேவகன் என்ற ஒரு தலைப்பிடிக்கலாக 4 முறை அவர் எழுதுகிறதை பார்க்கின்றோம். ஜீட்ரோ ஐசையா writes 4 servant oracles in this portion. அந்த ஒரு அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதியானது இத்தகைய கடவுளுடைய சேவகன் என்ற ஒரு தலைப்பில் அடிப்படையில் இது வருகின்ற ஒரு பகுதியாக இது அமைகிறது. அந்த ஒரு அடிப்படையில் தான் இங்கே நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய சேவகனாக என அழைத்தவராக இருக்கிறார் என்று அந்த 1ஆம் வசனம் அங்கே வருகிறது. தாயின் வயிற்றிலிருந்தே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். called from mother's womb and gave me my name. இந்த பேர் கொடுப்பது என்று சொல்கின்ற போது அது ஒரு எதை குறிக்கிறது என்று பார்க்கிற போது ஒரு சிறப்பான ஒரு வேலையை கொடுக்கின்ற நபருக்கு அது கொடுக்கின்ற ஒரு உரிமையாக அது அமைகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு அடிப்படையில் தான் சங்கீதம் 45:18ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார் என்று சொல்கிற போது அது ஒரு நோக்கத்தோடு பேர் சொல்லி அழைக்கின்றவராக இருக்கிறார் என்று, அதைத்தான் என்னை பேர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார் சொல்கிற போது இந்த சேவகனை
ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார் என்று தான் இதோடைய பொருளாக இருக்கிறது. 2ஆம் திருவசனத்திலே பார்க்கின்ற போது அவர் என்னை இருக்கருக்குள்ள பட்டயமாக மாற்றினார், உருவாக்கினார் என்று அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது he made me a sharp edged sword and concealed me in the shadow of his arm. எதற்காக கருக்குள்ள பட்டயமாக இவரை உருவாக்கினார் என்று பார்க்கின்ற போது இந்த தீர்க்கதரிசியானவர், இந்த சேவகனானவர் கடவுளுடைய வார்த்தையை உரைக்கின்றவராக இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அது கருக்குள்ள பட்டயமாக அது இருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் தான் இவரை எவ்வாறு உருவாக்குறார் என்றால் இந்த கருக்குள்ள பட்டயமாக உருவாக்குறதை பார்க்கின்றோம். எதற்காக என்றால் கடவுளுடைய வார்த்தையை உரைப்பதற்காக இவரை அவ்வாறே உருவாக்குறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல பார்க்கின்ற போது இவர் யார் என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களிலே இருக்கின்ற ஒரு சேவகனாக இவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதை தான் 3ஆம் வசனத்திலே வருகிறது. You are my servant, he said to me, Israel, through whom I shall glorify. அதாவது இந்த பகுதியிலே இந்த சேவகனானவர் இஸ்ரவேல் மக்களை சார்ந்தவராக, இஸ்ரவேல் மக்களுக்காக தாயின் வயிற்றிலே தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறார் என்று இங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். 4ஆம் மற்றும் 5ஆம் திருவசனத்திலே கடவுளுடைய வார்த்தை அங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 6ஆம் திருவசனத்திலே நாம் பார்க்கிற போது இந்த சேவகனுடைய வேலை வெறும் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த சேவகனுடைய சேவை இருக்கும் என்று அங்கே 6ஆம் திருவசனத்திலே கூறப்படுகிறதை பார்க்கின்றோம். I will make you a light to the nations, that my salvation may reach to the ends of the earth. என்னுடைய மீட்பானது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கடைசி வரைக்கும் வெளிச்சமாக இருப்பாய் என்று சொல்கின்ற அடிப்படையிலே இது வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியுடைய அடித்தளமாக இந்த சேவகன் உலகத்தின் வெளிச்சமாக இருக்க போகிறார் என்று இங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். என்றால் இந்த வெளிச்சத்துடைய நோக்கம் என்னவென்று பார்க்கின்ற போது இது மீட்புடைய பணியாக இருக்கிறது, விடுதலையுடைய பணியாக இருக்கிறது. அதுதான் வெளிச்சத்துடைய நோக்கமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் ஏசாயா தீர்க்கதரிசியிலே நாம் பார்க்கின்ற போது இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அங்கே வருகிறது. இந்த வெளிச்சத்தை குறித்து, இந்த வெளிச்சத்தை சேவகனை குறித்து தான் அங்கே வருகின்ற போது அத்தகைய மக்களுடைய வாழ்க்கையை ஒளியாக வரப்போகிறார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் என்று இவர் இங்கே உரைக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த வெளிச்சம் என்று சொல்கின்ற போது அந்த வெளிச்சம் நாம் எதற்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால் வெளிச்சம் விடுதலைக்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். இருள் நிறைந்த சூழலில் அங்கே வெளிச்சம் ஒரு நம்பிக்கையை, ஒரு புதிய எதிர்பார்ப்பை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆதரவற்ற மக்களுக்கு அது வாழ்வை தருகின்ற ஒன்றாக இருக்குது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல பார்க்கிற போது வழி தவறி இருக்கின்றவர்களுக்கும் அது வழி காட்டுகின்ற ஒளியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். என்றால் இந்த இடத்துல ஒளியை குறித்து சொல்லவென்றால் ஒளி என்பது விடுதலையுடைய அடையாளமாக, சின்னமாக இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த சேவகனுடைய வேலையானது இந்த ஒளியை பிறருக்கு காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்குது. அந்த ஒளி அவர்களுக்கு மீட்பை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த மீட்புடைய செயலானது உலகத்தின் எல்லை வரைக்கும் இருக்கும் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். என்றால் முதலாவதாக நாம் பார்ப்பது the purpose of light is liberation என்று முதலாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். நிருப பாடமாக நமக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனத்திலிருந்து 5ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியார் இங்கே எபேசி திருச்சபைக்கு எழுதுகின்ற போது ஒரு புதிய வாழ்க்கையுடைய சட்டதிட்டங்களை குறித்து அவர் அங்கே 4ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனத்திலிருந்து துவக்கத்திலிருந்து அவர் எழுதி கொண்டே வருகிறார். அந்த ஒரு அடிப்படையில் தான் இங்கே 1ஆம் வசனத்திலே நீங்கள் கடவுளுடைய இமிட்டேட்டர்ஸாக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். கடவுளுடைய சாலை அடைந்தவர்களாக, கடவுளை வெளிக்காட்டுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் அங்கே சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்கு அன்பை காட்டினது போல நீங்களும் பிறருக்கு அந்த அன்பை, அந்த நறுமணத்தை நீங்கள் காட்ட வேண்டும் என்று அங்கே 2ஆம் திருவசனத்திலே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த அன்பை, கிறிஸ்துவை நீங்கள் வெளிக்காட்டுகின்ற போது உங்களில் இருக்கின்ற அசுத்தமான வாழ்க்கை, உங்களில் இருக்கின்ற சுயம், நீங்கள் இது அனைத்தையும் நீங்கள்
விட்டுவிட வேண்டும் என்று அங்கே 3ஆம் வசனத்திலே அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். 5ஆம் திருவசனத்திலே பார்க்கின்ற போது இத்தகைய அசுத்தம் உள்ளவர்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்றும் மறுபடியும் அங்கே அவர் கூறுகிறதை பார்க்கின்றோம். அத்தொடர்ச்சியாக வருகின்ற வசனங்கள் 6ஆம் திருவசனத்திலிருந்து 20ஆம் திருவசனம் வரை பார்க்கின்ற போது அங்கே பவுலடியார் நீங்கள் ஒளியை பின்பற்றுபவர்களாக, நீங்கள் ஒளியை அடைந்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் 8ஆம் திருவசனத்திலே அங்கே சொல்கிறார், நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இருளை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நீங்கள் ஒளியை அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அவர் அங்கே சொல்கிறார். ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்கள் என்று ஒரு அழைப்பையும் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவர்களாகிய நாம் அந்த ஒளியை நாம் பிறருக்கு காட்டுகின்றவர்களாக, ஒளியை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுலடியார் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இமிட்டேட்டர்ஸ் என்று சொல்கிற போது இயேசுவை போல இயேசுடைய செயலை நாம் பிறருக்கு காட்ட வேண்டும் என்று அவர் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒளியானது, ஒளியுடைய செயல் என்னவென்று 9ஆம் திருமொழியிலே அவர் அங்கே விவரிக்கிறார். இந்த ஒளியானது நன்மையான காரியங்களையும் உண்மையான காரியங்களையும் நீதியுள்ள காரியங்களையும் அது செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று 9ஆம் திருவசனத்திலே அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். அது நிமித்தமாக இந்த இருளை விட்டு நீங்கள் ஒளியிலே வாழுங்கள் வேண்டும் என்று அவர் அங்கே கூறுகிறார். என்றால் இரண்டாவதாக நாம் பார்ப்பது வாக்கிங் இன் லைட் மீன்ஸ் being imitators of God என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஒளியின் பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்றால் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வெளிக்காட்டுவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு காட்டின அன்பு, இயேசு காட்டின பகிர்வு, இயேசு காட்டின சமத்துவம், இயேசு காட்டின நீதி, இது அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்டுகின்றவர்களாக, வெளிப்படுத்துகின்றவர்களாக, அந்த செயலை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அதுதான் இங்கே இரண்டாவதாக நிறுவ பாடத்தில் வருகிறது. கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி நூல் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனத்திலிருந்து 16ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கமாக இருக்கிறது. இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே அவர் மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு நிகழ்வு, ஒரு குரு மக்களுக்கு, தன்னை பின்பற்றின மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு நிகழ்வு அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனத்தை பார்க்கின்ற போது பாக்கியம் உள்ளவர்கள் யார் என்று அங்கே விவரித்து கொண்டே வருகிறார். அந்த ஒரு அடிப்படையில் தான் 13ஆம் திருவசனத்திலிருந்து 16ஆம் திருவசனம் வரை பார்க்கின்ற போது அங்கே இயேசு கிறிஸ்து உப்பை குறித்தும் ஒளியை குறித்தும் அவர் அங்கே சொல்கிறார். இங்கே உப்பை குறித்து சொல்கின்ற போது நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று அவர் அங்கே கூறுகிறார். இந்த உப்பு சாரமற்று போனால் அது குப்பையிலே போடப்படும் என்று. அதே போல ஒளியை குறித்து அவர் சொல்கின்ற போது இந்த ஒளியானது மேஜைக்கு கீழே அல்ல, மாறாக மேஜைக்கு மேலாக வைக்கப்பட வேண்டும். இந்த நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற போது நீங்கள் மலை மேலே இருக்கின்ற ஒரு பட்டணத்திற்கு ஒப்பிட்டு அவர் அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்றால் இயேசு கிறிஸ்து இதை எங்கெந்த போதிக்கிறார் என்று பார்க்கின்ற போது ஒரு மலை மேலிருந்து இது போதிக்கிறதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். ஒளியானவர் இருளை நீக்குவதற்காக இந்த உலகத்தில் உதித்தார் என்று சொல்கிற போது அந்த ஒளி இங்கே அந்த மக்களுக்கு, இருள் சூழ்ந்த நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கு, பாதை தெரியாத இருக்கின்ற மக்களுக்கு அங்கே ஒளியை குறித்து, அந்த ஒளியை பின்பற்றுவதற்காக அங்கே போதனையை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுதான் மலை பிரசங்கமாக இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து மலை மேலே இருக்கின்ற அந்த ஒளியாக அங்கே இருக்கிறதை பார்க்கின்றோம். அதை போதித்து கொண்டிருக்கின்ற நேரத்தால் இந்த ஒளியானது ஒரு மலையின் மேல் இருக்கின்ற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறது. அதே போல ஒளியை டேபிள் கீழே அல்ல, மாறாக டேபிள் மேலே அனைவருக்கும் வெளிச்சம் தெரிவதற்காக அது வைக்கப்படுகிறது என்று அவர் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல முதலாவது நாம் பார்ப்பது உப்பை குறித்து சொல்கிறார். எதற்காக இயேசு கிறிஸ்து இங்கே உப்பை குறித்து ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற போது உப்பு சாரமற்று போனால் அது பிரயோஜனமற்றது என்று அவர் இங்கே சொல்கிறார். உப்புடைய தன்மைகளையும் வெளிச்சத்துடைய தன்மைகளையும் நாம் புரிந்து கொண்டால் எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த ஒப்பீட்டை இங்கே சொல்கிறார் என்று நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். உப்பானது உணவுக்கு சுவை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது.
அதே போல உப்பை நீங்கள் தண்ணீரில் நீங்கள் போட்டால் அது கரைந்து போகிறதையும் நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் ஆல்சோ கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் என்றும் நாம் அங்கே பார்க்கின்றோம். என்றால் உப்புடைய தன்மை அது எதிலே போடப்படுகிறதோ அதுக்கு சுவை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. கரைந்து போகின்ற ஒன்றாக அது என்றால் தன்னைத்தானே பிறருக்காக சுவை தருவதற்காக ஈந்து கொடுக்கின்ற மனப்பான்மையும் அது தருகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். Salt transforms itself to give flavor, to give taste என்று நாம் பார்க்கின்றோம். Salt dissolves itself. பிறருக்காக தன்னை கொடுக்கின்ற ஒரு செயல் இந்த உப்புக்கு இருக்குது. சுவையுடைய செயல், சுவையுடைய தன்மையுடையதாக இருக்குது என்று நாம் பார்க்கின்றோம். என்றால் இந்த ஒரு அடிப்படையில் உப்பாக இருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சுவை தருகின்ற ஒன்றாக, பிறருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகின்ற ஒன்றாக, பிறருடைய வாழ்க்கைக்கு அது சுவை ஊட்டுகின்ற ஊந்துதலாக இருக்க வேண்டும் என்று இங்கே உடைய அடித்தளமாக, இதுடைய அர்த்தமாக இங்கே வருகிறது. அதே போல ஒளியை குறித்து இங்கே சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒளியானது அங்கே வெளிச்சத்தை தருகிறது என்று சொல்கிற போது அங்கே இருள் இல்லாமல் இருக்கிறது. இருள் இருக்கின்ற சூழலில் ஒளி எங்கே இருக்குதோ அங்கே நம்பிக்கையும் அங்கே வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு புதிய எதிர்பார்ப்பும் அங்கே வருகிறது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இங்கே ஒளியை குறித்து அங்கே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை குறித்து சொல்கின்ற போது அந்த ஒளியானது பிறருடைய வாழ்க்கையை நம்பிக்கைக்குள்ளாக வாழ்வதற்கு அது அழைப்பை தருகின்ற ஒன்றாக இருக்குது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். 16ஆம் திருவசனத்திலே பார்க்கின்ற போது இந்த ஒளியுடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அங்கே கூறுகிறார். இந்த ஒளியானது வெளிச்சத்தை வீசுகின்ற ஒன்றாக இருக்கிறது சொல்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற நன்காரியங்கள், பிறருக்கு உதவியாக இருக்கின்ற செயல்கள், அது கடவுளை மகிமைப்படுத்துகின்றதாக இருக்கிறது என்று 16ஆம் திருவசனத்திலே இயேசு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் ஒளியாக உப்பாக இருக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு அழைக்கிறது என்று நாம் சொல்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருடைய வாழ்க்கையை எவ்வாறு வெளிச்சத்திற்குள்ளாக நாம் அவர்களை கொண்டு வருகின்றோம், கிறிஸ்துவை வெளிக்காட்டுகின்றவர்களாக நம்முடைய செயல் இருக்கின்ற போது கிறிஸ்துவை நம்மில் பிறர் காண்கிறார்களா என்று ஒரு கேள்வி, ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதே போல பார்க்கின்ற போது பிறருடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை சுவை தருகின்ற ஒன்றாகவும், பிறருடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏதுவாக இருக்கிறதாகவும் இருக்க வேண்டும் என்று இங்கே அழைப்பை வருவதை நாம் பார்க்கின்றோம். இங்கே உப்பு மற்றும் ஒளியுடைய வேலை பார்க்கின்ற போது அந்த சூழலை, அந்த நிகழ்வை மாற்றுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். Salt and light are transforming agents என்று நாம் பார்க்கின்றோம். மாற்றத்தை தருகின்ற பொருட்களாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். என்றால் சுவையற்ற நிலைமைக்கு சுவை தருகின்ற ஒன்றாகவும், வாழ்வற்ற நிலைமையில், ஒளியற்ற நிலைமையில் ஒளி தருகின்ற நிகழ்வாக அது வெளிச்சம் இருப்பதாகவும் நாம் இங்கே பார்க்கின்றோம். Thirdly, we see salt and light as transforming agents. உப்பும் ஒளியும் மாற்றத்தை உருவாக்கின்ற கருவிகளாக இருக்குது என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இத்தகைய மாற்றத்தை உருவாக்கின்ற கருவிகளாக நாம் வாழ்கின்ற போது உண்மையாகவே நாம் சொல்லலாம், கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம் என்று. முதலாவது நாம் பார்ப்பது, கடவுள் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். கடவுளுடைய சேவகர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய விடுதலுடைய பணியில் ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவு தருகின்றவர்களாகவும், திக்கற்றவர்களுக்கு நாம் நம்மை அடையாளப்படுத்துகின்றவர்களாகவும், வழி தெரியாத அலைந்து திரிந்தவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை வழியாக காட்டுகின்றவர்களாகவும் இருக்கின்ற போது நாம் அந்த விடுதலையுடைய செயலில் ஈடுபடுகின்றோம் என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக கிறிஸ்துவை அடைந்தவர்களாக, be as imitators of Christ என்று சொல்கிற போது அவருடைய அன்பை நாம் வெளிக்காட்டுகின்றவர்களாக, அதை வெளிக்காட்டுகின்ற செயலில் நாம் ஈடுபடுகின்ற போது நம்மில் இருக்கின்ற அசுத்தங்கள் அனைத்தும் நீக்கி போடுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவை வெளிக்காட்டுகின்ற நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம். கடைசியாக இந்த உலகத்திற்கு நாம் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறோம் என்றால்
மாற்றத்தை உருவாக்கின்ற கருவிகளாக நாம் வாழ்கின்ற போது கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறோம் என்று நாம் உண்மையாகவே நாம் சொல்லலாம். அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ இந்த உலகத்திற்கு இருக்கின்ற மக்களுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் நம்மை நாம் வாழ மாற்றிக்கொள்ள பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ கடவுள் நமக்கு துணை புரிவராக. ஆமேன். கண்களை மூடி நாம் இறைவனில் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் எங்களை அழைத்தவராக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒளியாகவும் உப்பாக இருக்கின்ற போது இருளை நீக்குகின்ற மக்களாக கருவிகளாக நாங்கள் இருக்க, மாற்றத்தின் கருவிகளாக நாங்கள் ஜீவிக்க, விடுதலுடைய பணியில் நாங்கள் ஈடுபட நீர் எங்களுக்கு துணை புரியும். இது அனைத்தும் நாங்கள் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே. ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் அறிவித்தது போல நம்முடைய திருச்சபையில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி திங்கள் நம்முடைய திருச்சபையுடைய தேர்தல் 2021ஆம் ஆண்டு துவங்கி 2024ஆம் ஆண்டு ட்ரைனியமுடைய தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்கு நீங்கள் ஆயத்தமாக நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபைகளில் வழிபாடு நடக்க இயலாமல் இருக்கின்ற சூழலில் இந்த ஆன்லைன் சர்வீஸ் வழிபாடாக கருதப்பட்டு இதிலே அனௌன்ஸ்மெண்ட் செய்கின்ற தேர்தலுடைய அறிவிப்புகள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. This is the official announcement of CSI KCD St. Thomas Church Pastorate Committee election 2021 to 2024 triennium. கடந்த 14ஆம் தேதி ஜூலை 2021ஆம் நாள் 11 மணிக்கு ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் உடைய பெயர்கள் நம்முடைய திருச்சபையுடைய நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டது. திருச்சபையுடைய தேர்தலுக்காக 18 நபர்கள் தேர்தலிலே நிற்க இருக்கிறார்கள். இவர்களில் 10 நபர்களை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 10 நபர்களில் 2 நபர்கள் கட்டாயமாக உமன்ஸாகவும் 2 நபர்கள் பிலோ 35 ஆகவும் இருக்க வேண்டும். You have to elect only 10 people out of 18 who are contesting in the election, and out of these 10 candidates, 2 has to be women and 2 has to be below 35. வருகின்ற 3 ஆண்டுகளுடைய திருப்பணியை யோசித்து திருச்சபையுடைய மேம்பாட்டிற்காக ஊழியமென்று உணர்ந்து செய்கின்ற நபர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்கப்படுகிறீர்கள். இந்நாள் ஜூலை 18ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு. இந்நாளிலே நம்முடைய திருச்சபையுடைய தேர்தலின் 3ஆம் அறிவிப்பாக இது இருக்கிறது. 18th July 2021 today is the third final announcement of our church election triennium 2021 to 2024. பிரியமானவர்களே, 3 ஆண்டுகளுடைய பாஸ்டர் கமிட்டியுடைய எலெக்ஷன் ஆனது வருகின்ற 19ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு திங்கள் நடைபெற இருக்கின்றது. இது ஒரு வீக் டேயாக இருப்பினும் நீங்கள் அனைவரும் அதில் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கால சூழல் நிமித்தமாக தேர்தல் ஞாயிற்று அன்று நடக்க இயலாமல் இருக்கின்ற சூழல். ஆனால் இந்த மாதத்திற்கு உள்ளாக, அதாவது ஜூலை 30ஆம் தேதிக்கு உள்ளாக அனைத்து திருச்சபைகளிலும், கர்நாடகா மத்திய பேராளத்தில் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகளிலும் தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். இது கான்ஸ்டியூஷனாக இருக்கிறது. சபை மக்கள் இதை அறிந்து புரிந்து திருச்சபைக்கு, நம்முடைய கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ்க்கு, கான்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். CSI Karnataka Central Diocese St. Thomas Church
BM Road, Muscom, Anderson Pet, KGF. Pastorate Committee election 2021 to 2024. A voter or candidate must be. அதாவது வாக்காளர் வேட்பாளர் தகுதிகள் என்னவென்று நான் இப்பொழுது படிக்கின்றேன். Be aged over 21 years. 21 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இரண்டாம் தகுதியாக be a regular communicant member of the church willing to abide by the faith and the order of the church. திருவிருந்து அங்கத்தினராக இருக்க வேண்டும். திருச்சபையுடைய நம்பிக்கையில் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக be regular in attendance at public worship and shall have received communion in his or her congregation at least 3 times a year. இறை வழிபாட்டில் ஒழுங்காக தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கடந்த ஒரு வருடத்தில் 3 முறை ஆகிலும் திருவிருந்தில் பங்கு பெற்றவராக இருக்க வேண்டும். நான்காவது தகுதியாக be a member of the congregation of the concerned church for an unbroken period of 12 months prior to the election and shall be obtained a valid transfer certificate from his/her previous CSI pastorate and shall give a declaration that he or she is not member of any other church. அதாவது நம்முடைய திருச்சபையில் கடந்த ஒரு வருட காலமாக தொடர்ந்து திருச்சபை அங்கத்தினராக இருக்க வேண்டும். மற்ற திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கக்கூடாது. மற்ற திருச்சபையிலிருந்து வந்திருந்தால் அவர்கள் சரியான டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொண்டு வர வேண்டும். நான்காம் தகுதியாக not be under discipline by the order of bishop and shall not have openly abandoned the Christian faith during the previous 2 years. இந்த 2 வருடங்களாக பிஷப்புடைய டிசிப்ளினரி ஆக்ஷனில் இருக்கக்கூடாது. அதே போல நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை விட்டு செல்ல இருக்கக்கூடாது என்று 5ஆம் தகுதியாக இருக்கிறது. 6ஆம் தகுதியாக not to be a voting member of any other pastorate in the diocese. The essential point to keep in mind regarding the election of the member is that the administration of the affairs and the pastorate should be entrusted to those most fitted for the spiritual task and who is the opinion of the pastorate to have been called for such purpose. 6ஆம் தகுதியாக இந்த பாஸ்டேட் கமிட்டியுடைய தேர்தலில் நிற்கவர்கள் சரியான தகுதியுள்ளவராக திருச்சபையுடைய மேம்பாட்டிற்காக செயல்பட வேண்டும். அதோடு இது திருப்பணி என்ற உணர்வோடு கடவுளுடைய அழைப்பு உள்ளவர்களாக இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் திருச்சபையுடைய வளர்ச்சிக்கும் ஏதுவாக இருக்கின்ற நபர்கள் மேல் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று 6ஆம் தகுதியாக இருக்கிறது. இது ஓட்டர் கேண்டிடேட்டுடைய தகுதிகளாக இருக்கிறது. வாக்காளர் வேட்பாளருடைய தகுதிகளாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபையுடைய கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை நான் வாசிக்கின்றேன். தேர்தல் கால அட்டவணை. CSI கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ், சென்ட் தாமஸ் சர்ச், BM ரோட், மஸ்கம், ஆண்டர்சன் பெட் 13. Pastorate Committee election for the triennium 2021-2024. Calendar of events. தூய தாமஸ் திருச்சபையுடைய பாஸ்டேட் கமிட்டி எலெக்ஷன் 2021ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டுடைய தேர்தல் கால அட்டவணை. Display of provisional voters list 2nd May 2021 to 2nd June 2021. வாக்காளர் பட்டியல் வெளியீடு நாள் 2 மே 2021ஆம் ஆண்டு துவங்கி 2 ஜூன் 2021 ஆண்டு வரை. Last date for the submission of letter for correction 1st June 2021. Provisional voters list உடைய additions, submission அல்லது correction 1st June 2021 ஆக இருந்தது. அதே போல display of final voters list 20th June 2021 11 AM. First announcement 4th July 2021. Second announcement 11th July 2021. ரெண்டாம் அறிவிப்பு 11th July 2021. Third announcement 18th July 2021. மூன்றாம் அறிவிப்பு 18ஆம் தேதி ஜூலை
2021 ஆண்டு. Issue of nomination forms 11th and 12th July 2021 5 p.m. to 6:30 p.m. வேட்பு மனம் தாள் கொடுக்கும் நாள் 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஜூலை 2021 ஆண்டு 5 மணி துவங்கி 6:30 மணி வரை. Filing of nominations 12th July 2021 5 p.m. to 6:30 p.m. வேட்பு மனம் தாக்குதல் செய்ய கடைசி நாள் 12th July 2021 5 மணி துவங்கி 6:30 மணி வரை. Scrutiny of nominations 12th July 2021 6:30 p.m. Publication of eligible candidates 13th July 2021 11 a.m. தகுதியுள்ள வேட்பாளர் பட்டியல் அறிவித்தல் 13ஆம் தேதி ஜூலை 2021 ஆண்டு காலை 11 மணிக்கு. Date and time for withdrawal 13th July 2021 5 p.m. to 6:30 p.m. வேட்புமனம் திரும்ப பெற கடைசி நாள் 13ஆம் தேதி ஜூலை 2021 ஆண்டு 5 மணி துவங்கி 6:30 மணி வரை. Publication of final list of candidates 14th July 2021 11 a.m. வேட்பாளர் இறுதி பட்டியல் அறிவித்தல் 14ஆம் தேதி ஜூலை 2021 ஆண்டு 11 மணிக்கு. Election date தேர்தல் தேதி 19th July 2021 காலை 9 மணி துவங்கும். Balloting hours 9 a.m. to 1 p.m. 9 மணி துவங்கி 1 மணி வரை ஓட்டுகளை நீங்கள் செலுத்தலாம். எலெக்ஷனுடைய இடமானது தூய தாமஸ் திருச்சபை, BM ரோட், மஸ்கம், ஆண்டர்சன்பேட், KGF 563113. பிரியமானவர்களே, இந்த தேதிகளை நீங்கள் நினைவு கொண்டு ஜெபத்தோடு இதற்காக நீங்கள் மன்றாடி இதிலே நீங்கள் பங்கு பெற்று திருச்சபையுடைய மேம்பாட்டிற்காக சரியான நபர்களை நீங்கள் தெரிந்து கொண்டு திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து அந்நாளிலே, அதாவது 19ஆம் தேதி ஜூலை 2021 ஆண்டு மண்டே திங்களாக இருக்கிறது. கொரோனா நிமித்தமாக திருச்சபையில் மூடப்பட்டிருக்கின்ற நேரத்தில் வீக்கெண்ட் கர்ஃபி இருக்கிற நிமித்தமாக இது மண்டேயாக வைக்கப்பட்டிருக்கிறது, திங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து உங்களுடைய ஓட்ஸை அன்று வந்து செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்கப்படுகிறீர்கள். நன்றி. தூய அந்திரேயு திருச்சபையாருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்தது போல நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா மத்திய பேராயத்தின் சட்டத்தின் பிரகாரமாக 2021 ஆண்டு 2024 ஆண்டின் 3 வருடத்தினுடைய தேர்தல் நம்முடைய திருச்சபையில் நடைபெற இருக்கின்றன. இந்த ஒரு அடிப்படையில் கடந்த மாதங்களில் ப்ரொவிஷனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட், ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அனைத்தும் போட்டு முதல் கட்ட தேர்தலுடைய செயல்பாடுகள் முடிந்திருக்கின்றன. தொடர்ந்து நம்முடைய திருச்சபையுடைய தேர்தலுடைய கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன என்று இன்றைக்கு அறிவிக்கின்றேன். கடந்த வாரத்தில் கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸும் நம்முடைய திருச்சபையில் தேர்தலுடைய அட்டவணை நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது. வாக்காளருடைய தகுதிகளை நான் இப்பொழுது படிக்கின்றேன். Church of South India, Karnataka Central Diocese, St. Andrew's Church, Urigam, KGF. Pastorate Committee election 2021 to 2024. A voter or candidate must be வாக்காளர் வேட்பாளருடைய தகுதிகள் be aged over 21 years, 21 வயதுக்கு மேலாக இருக்க வேண்டும். இரண்டாவது தகுதியாக be a regular communicant member of the church, willing to abide by the faith and order of the church. நம்முடைய திருச்சபையுடைய அங்கத்தினராக, திருவிருந்தில் பங்கு பெறுகின்றவராக, நம்முடைய திருச்சபையுடைய நம்பிக்கையில் இருக்கின்றவராக இருக்க வேண்டும். மூன்றாம் தகுதியாக be regular in attendance at public worship and shall have received communion in his or her congregation at least
3 times a year. ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் 3 முறையாவது நம்முடைய திருச்சபையுடைய திருவிருந்து வழிபாட்டில் கலந்து கொண்டு திருவிருந்து பெற்றவராக இருக்க வேண்டும். 4ஆம் தகுதியாக be a member of the congregation of the concerned church for an unbroken period of 12 months prior to the election and shall have obtained a valid transfer certificate for her previous CSI pastorate and give a declaration that he or she is not a member of any other church. 4ஆம் தகுதியாக நம்முடைய திருச்சபையுடைய அங்கத்தினராக ஒரு வருட காலம் முழுதுமாக எந்த ஒரு தடை இல்லாமல் அவர் இருக்க வேண்டும். மற்ற திருச்சபையிலிருந்து அவர் அங்கத்தினராக இங்கு வந்திருந்தால் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு இருக்க வேண்டும். அந்த திருச்சபையில் அவர் அங்கத்தினராக இருக்கக்கூடாது. 5ஆம் தகுதியாக not be under discipline by the order of the bishop and shall not have openly abandoned the Christian faith during the previous 2 years. கடந்த 2 வருடங்களாக எந்த ஒரு டிசிப்ளின் ஆக்ஷனாக பிஷப்பிடமிருந்து அவர் இல்லாமல் அல்லது நம்முடைய திருச்சபையுடைய நம்பிக்கையை விட்டு செல்லாமல் இருக்க வேண்டும். 6ஆம் தகுதியாக not be a voting member of any other pastorate in the diocese. The essential point to keep in mind regarding the election of member is that the administration of the affairs of the pastorate committee should be entrusted to those most filled with the spiritual task and who is of the opinion of the pastorate have been called by God for such purpose. அதாவது நம்முடைய திருமண்டலத்தில் மற்ற திருச்சபையில் ஓட்டிங் மெம்பராக இருக்கக்கூடாது. தேர்தலில் நிற்கிறவர்கள் இது திருப்பணி என்று உணர்ந்து கடவுளுடைய அழைப்பை ஏற்றுவர்களாக அந்த தகுதியோடு வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று 6ஆம் தகுதியாக இருக்கிறது. கேலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸை இப்பொழுது வாசிக்கின்றேன். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ், சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச், உரிகம், KGF. Pastorate Committee election 2021 to 2024 triennium. Calendar of events 2021ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு நம்முடைய தூய அந்திரேய திருச்சபையுடைய தேர்தலுடைய அட்டவணை வாசிக்கின்றேன். Display of provisional voters list, வாக்காளர் பட்டியல் வெளியீடு நாள் 11th April 2021 to 12th May 2021. 11ஆம் தேதி ஏப்ரல் 2021ஆம் ஆண்டு துவங்கி 12ஆம் தேதி மே 2021ஆம் ஆண்டு வரை. Last day for submission of letter for correction 11th May 2021 6 PM. வாக்காளர் பட்டியலுடைய கரெக்ஷன்ஸ் லாஸ்ட் டேட்டாக 11ஆம் தேதி மே 2021ஆம் ஆண்டு 6 மணிக்கு முன்பதாக நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். டிஸ்பிளே ஆஃப் ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட், திருத்தி அமைக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல் வெளியிட நாள். டிஸ்பிளே ஆஃப் ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட் 12th May 2021, 12ஆம் தேதி மே 2021ஆம் ஆண்டு. இந்த 3 கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸும் நம்முடைய திருச்சபையுடைய கமிட்டியோட ஒப்பந்தங்களோடு முடித்திருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய பிஷப்புடைய கமிஷனருடைய கடிதத்தின் பிரகாரமாக ஜூலை மாதத்தின் நிறைவிலே அனைத்து திருச்சபைகளிலும் தேர்தல் நடைபெற வேண்டும். அந்த ஒரு அடிப்படையில் 1 மாத காலங்கள் அந்த கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் போஸ்ட்பாயின் ஆயிருக்கிறது. அந்த அடிப்படையில் புதிதாக இருக்கின்ற கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், முதலாம் அறிவிப்பு 11ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு. செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் 18th July 2021. அதாவது இன்றைக்கு நம்முடைய திருச்சபையுடைய தேர்தலுடைய 2ஆம் அறிவிப்பாக இருக்கிறது. 2ஆம் அறிவிப்பு 18ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு. தேர்ட் அனௌன்ஸ்மெண்ட் 25th July 2021. மூன்றாம் அறிவிப்பு 25ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு.
Issue of nomination forms 20th and 21st July 2021, 5 p.m. to 6:30 p.m. வேட்புமனம் தாள் கொடுக்கப்படுகின்ற நாள் 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு 5 மணி துவங்கி 6:30 மணி வரை. Filing of nominations 21st July 2021, 5 p.m. to 6:30 p.m. வேட்புமனம் தாக்குதல் செய்ய கடைசி நாள் 21ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு 5 மணி துவங்கி 6:30 மணி வரை. Scrutiny of nomination 21st July 2021, 6:30 p.m. Publication of eligible candidates 22nd July 2021. தகுதியுள்ளவர்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு 22ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு 11 மணிக்கு. Date and time for withdrawal 22nd July 2021, 5 p.m. to 6:30 p.m. வேட்புமனம் திருப்பி பெற கடைசி நாள் 22ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு 5 மணி துவங்கி 6:30 மணி வரை. Publication of final list of candidates 23rd July 2021. வேட்பாளர் இறுதிப்பட்டியல் அறிவித்தல் 23ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு 11 மணிக்கு. எலெக்ஷன் டேட் 28ஆம் தேதி ஜூலை 2021ஆம் ஆண்டு. பேலட்டிங் ஹவர்ஸ் 9 a.m. to 12 p.m. எலெக்ஷன் பிளேஸ் சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச், உரிகம், KGF. வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு நம்முடைய திருச்சபையில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இது திருச்சபையாருக்கு அறிவிப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கொரோனா சூழல் நிமித்தமாக, அரசின் கட்டளை நிமித்தமாக நம்முடைய திருச்சபையுடைய தேர்தல் வாரத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வாக இருக்குது, ஞாயிற்று அன்று அல்ல. அது நிமித்தமாக நீங்கள் திருச்சபையுடைய அங்கத்தினராக வருகின்ற 3 வருடங்களுக்கு பாஸ்டர் கமிட்டியுடைய அங்கத்தினரை நீங்கள் அன்றைக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்கப்படுகிறீர்கள். இது திருப்பணி என்று உணர்ந்து கடவுளுடைய அழைப்பை ஏற்றுவர்களாக நாம் செயல்படுவோம். இதற்காக நீங்கள் குடும்பமாக திருச்சபையுடைய ஊழியங்களாக நீங்கள் கடவுள் மன்றாடி இதில் பங்கு பெறுவோம் என்று அன்போடு கேட்கப்படுகிறீர்கள். நன்றி. இறைவேண்டல் செய்வோம். எம்மக்கள் என்று தாயின் வயிற்றிலே பேர் சொல்லி எங்களை அழைத்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு வாய்ப்பை தருகின்ற எங்கள் அன்பின் இறையே, இந்த புதிய நாளுக்காக, புதிய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஒளியின் கடவுளாக இருக்கின்றீர், ஒளியை உருவாக்கினவராக இருக்கின்றீர். ஒழுங்கினமாக இருந்த உலகத்தை ஒளியின் வழியாக நீர் சீரமைத்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இருளை நீக்குகின்ற செயலில் உம்முடைய மகனை இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக இந்த முழு உலகமும் உலகத்தில் ஒளியை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாட்டின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் அந்த ஒளியை பின்பற்றுகின்றவர்களாக, அந்த ஒளியை பிறருக்கு காட்டுகின்றவர்களாக, இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் நாங்கள் இருக்க நீர் எங்கள் துணை புரியும். மாற்றத்தை உருவாக்கின்ற கருவிகளாக, விடுதலையின் கருவிகளாக, கிறிஸ்துவை வெளிக்காட்டுகின்ற நபர்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு துணை புரியும். எங்களுடைய திருச்சபையாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையாருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். உம்முடைய நன்மைகளால் நீர் அவர்களை முடிசூட்டும். இந்த நேரத்திலும் நாங்கள் கஷ்டத்திலே, துன்பத்திலே, தொல்லையிலே இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தையும் நீர் கொடுத்தரலும். எங்களுடைய திருச்சபையுடைய ஊழியங்களுக்காக நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே.
உம்மை வெளிக்காட்டுகின்ற திருப்பணியை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு துணை புரியும். எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடுகின்ற போது, நாளைய தினத்திலும் நடைபெறுகின்ற தேர்தலுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் யாரை தெரிந்து கொள்கிறீர்களோ அவர் உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் அவரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். சரியான மக்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் வழியாக திருச்சபையுடைய மேம்பாட்டையும் திருச்சபையுடைய ஊழியத்தையும் திருச்சபையுடைய வளர்ச்சியையும் நீர் அவர்கள் வழியாக நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய சமாதானத்தோடும் உம்முடைய ஐக்கியத்தோடும் ஊழியம் என்று உணர்ந்து தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்று தொடர்ந்து அதே ஐக்கியத்திலே அதே சமாதானத்திலே நாங்கள் வாழ உம்முடைய திருப்பணியை ஐக்கியத்தோடு செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய டைசஸ்க்காக, பிஷப் அவர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, ஆஃபீஸ் பேரர்ஸ்க்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் நடைபெறுகின்ற தேர்தலுக்காக நாம் மன்றாடுகின்றோம். சுமூகமாக அதை முடிக்க நீர் கிருபை பாராட்டும். எங்களுடைய நாட்டிற்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நாம் மன்றாடுகின்றோம். உம்முடைய வழியிலே உம்முடைய ஞானத்தோடு அவர்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கொரோனா நிமித்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நீர் பக்கபலனாக இருந்து பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்தருளும். அதை எதிர்க்கின்ற முதல் நபராக இருக்கின்ற டாக்டர்ஸ்களுக்காக, நர்ஸ்களுக்காக, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்களுக்காக, லேப் டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய பாதுகாப்பான கரம் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தோடும் இருக்க வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களை முழுதுமாக உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். திருச்சபையுடைய வாலிபர்களுக்காக, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, உமன்ஸ் ஃபெலோஷிப்புக்காக நாம் மன்றாடுகின்றோம். வேலையின் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற வாலிபர்களுக்காக மன்றாடுகின்றோம். நல்லது ஒரு வேலையின் வாய்ப்பை நீர் கொடுத்தருளும். திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற நபர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருடைய திருமணத்தையும் அவருடைய திருமண வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்கும் மன்றாடுகின்றோம். அதேபோல குழந்தை பாக்கியத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடுகின்ற தம்பதியாருக்காக நாம் மன்றாடுகின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை நீர் அவருடைய குடும்பத்திற்கு தர வேண்டும் மன்றாடுகின்றோம். கர்ப்பம் தரித்தவர்களுக்காக நாம் மன்றாடுகின்றோம். பயணம் செய்கின்ற ஒவ்வொரு பயணிகளுக்காக நாம் மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பான கரம் இருக்க வேண்டும் மன்றாடுகின்றோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்புக்கின்றோம். உம்முடைய மக்களாக நாங்கள் வாழ்கின்ற போது இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ நீர் எங்களுக்கு துணை புரியும். இதை உம்முடைய திருப்பேரில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய பாமாலையில் 318ஆம் பாமாலை சார்பில் நடத்தும் என்ற பாமாலையை யாவரும் இணைந்து பாடுவோம். சார்பினில் நடத்தும் தந்தையே, உம் துணையின்றி தவறுவோமே. சந்தேகம் சூழும் துக்கமின்றிடும் மெய் வழி கிறிஸ்து மூலம் நடத்தும். சத்தியத்தில் நடத்தும் தந்தையே, சன்மார்க்கத்தில் நடத்தும் தந்தையே, உம் துணையின்றி வழி காணோமே. கார்மேகம் மூடி இருள் சூழுவோம், உம்மாலே சேதமின்றி செல்லுவோம். விண் ஓய்வுக்கு நடத்தும் தந்தையே, காடு மேடான பாதை என்றுமே
யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். இறை ஆசியை பெற்றுக்கொள்வோம். நம்மை தாயின் வயிற்றிலே அழைத்து வழிநடத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் கூற்றுவு, ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தோடும், குடும்பத்தின் தேவைகளோடும், நம்முடைய திருச்சபையுடைய தேர்தலோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நிலைத்து இருப்பதாக. ஆமேன்.